பேசாம சொல்ற சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இன்னைக்கு பேச போறோம். கண்டிப்பா. சின்ன விவசாய கதையை நம்ம அலச போறோம். நம்ம நேரா கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது ஒரு இளைஞன் வேலை தேடி ஒரு பெரிய பண்ணையார் கிட்ட வர்றான். ம் வேலை கேட்க வர்றான். பண்ணையார் வந்து அவன்கிட்ட உனக்கு என்னப்பா வேலை தெரியும், உன்னோட தகுதி என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமா, புயல் அடிக்கும் போதும் என்னால நிம்மதியா தூங்க முடியும் அப்படிங்கிறான். இங்க கொஞ்சம் நில்லுங்க. நீங்க அந்த பண்ணையார் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா குழப்பமா தான் இருக்கும். ஆமா, வேலைக்கு வந்தவன் எனக்கு விவசாயம் தெரியும் இல்ல மாடு மேய்ப்பேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் நல்லா தூங்குவேன்னு சொன்னா ஏவனாவது வேலைக்கு வைப்பானா சொல்லுங்க. ஆனா அந்த பண்ணையாருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அவனுக்கு வேலை கொடுத்துட்டான். சரி பரவாயில்லன்னு சேர்த்துக்கிட்டார். எனக்கும் இந்த இடத்துல அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் என்னாச்சு? நாட்கள் அப்படியே போகுது. அந்த பையனும் அவனோட வேலையை டெய்லி செஞ்சுட்டு இருக்கான். ஒரு நாள் ராத்திரி அந்த ஊர்லயே ஒரு பயங்கரமான புயல் அடிக்க ஆரம்பிக்குது. காத்து மழைன்னு ரொம்ப மோசமான நிலைமை. ஆமா, பண்ணையார் வந்து பதறி அடிச்சுட்டு பயந்து போய் எந்திரிக்கிறார். ஆனா அந்த பையன் அவன் எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பண்ணையாருக்கு நிஜமாவே செம்ம கோவம் வந்திருக்கும். ஆமா, புயல் வருது, இவன் என்ன இப்படி தூங்குறான்னு நினைச்சிருப்பாரு. அப்படியே வெளியே போய் பண்டையோட நிலைமைய பாக்குறார். ஆனா அங்கதான் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா ஜன்னல் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா மூடி இருக்கு. எக்ஸாக்ட்லி. விவசாய கருவிகள் எல்லாம் பத்திரமா உள்ள எடுத்து வச்சிருக்கு. பயிர்கள் எல்லாம் பாதுகாப்பா மூடி வச்சிருக்கான். விலங்குகளுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வச்சு களஞ்சியத்தை பக்காவா லாக் பண்ணி வச்சிருந்தான். சுருக்கமா சொல்லணும்னா அந்த புயலால அங்க எந்த டேமேஜும் ஆக வாய்ப்பே இல்ல. வாவ், அந்த ஆஹா மொமெண்ட்டை நீங்க ஃபீல் பண்றீங்களா? பண்ணையாருக்கு அப்போதான் அந்த பையன் இன்டர்வியூல சொன்ன அந்த ஒற்றை வரியோட முழு அர்த்தமும் புரியுது. ஆமா, அவனுக்கு புயலை நிப்பாட்டுற சக்தி கிடையாது. ஆனா ஆனா புயல் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே அதற்கான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவன் தயாராகிட்டான். அதனாலதான் அவனால அந்த புயலும் நிம்மதியா தூங்க முடிஞ்சது. இதுல ரொம்ப ஆழமான விஷயம் என்ன தெரியுமா? இது சும்மா ஒரு விவசாய கதை கிடையாது. கண்டிப்பா, இது நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது சில பேர் மட்டும் ரொம்ப கூலா இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட அதிர்ஷ்டம் கிடையாது. மத்தவங்க எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்களோட ப்ரிப்பரேஷன் தான் அந்த அமைதிக்கு காரணம். ரொம்ப சரியா சொன்னீங்க. தயாரிப்புக்கும் அமைதிக்கும் நடுவுல இருக்கிற பாலம் டிசிப்ளின் மட்டும்தான். அதாவது நல்ல நேரங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ சிறந்த பழக்கங்களை உருவாக்கி தயாராகுபவர்கள். பிரச்சனைகள் வரும்போது பேனிக் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெடியா இருக்காங்க. இதுவரைக்கும் நாம புயலுக்காக எப்படி முன்கூட்டியே தயாராகிறதுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ உங்களை நோக்கி ஒரு புது கோணத்துல ஒரு சிந்தனையை முன்வைக்கிறோம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு டிசிப்ளினோட ஒரு பெரிய புயலுக்காக தயாரா இருக்கீங்க. ஆனா அந்த புயல் வரவே இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த பழக்கங்கள் வேற எந்த பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போகணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.